முதல் சுற்றில் இரண்டாவது அமர்வு இப்பொழுது துவங்குகிறது. அகமதியா முஸ்லிம் ஜமாத்தினர் அந்த வாதத்தை ஆரம்பித்து வைக்கிறார்கள். முதல் சுற்றினுடைய இரண்டாவது அமருங்க. சரி, சரி 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 நான் முதல் அமர்வு இரண்டாவது அமர்வு சொல்றது காலையில் உள்ளத முதல் அமர்வுன்னு ரெக்கார்ட் ஆயிருங்களா? மூன்றாவது தலைப்பின் முதல் நாளின் முதல் அமர்வு இப்பொழுது துவங்குகிறது. அகமதியா முஸ்லிம் ஜமாத்தினர் தன் வாதத்தை ஆரம்பித்து வைக்கிறார்கள். أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ومولانا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் பேரருளினால் கடந்த 6 நாட்களில் மிகவும் சாந்தியும் சமாதானமும் அன்பும் நேசம் நிறைந்த சூழலில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வஃபாத்தை பற்றியும் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகாமே ஹத்மே நுபுவத்தை பற்றியும் மிகவும் அழகான முறையில் அல்ஹம்துலில்லாஹ் விவாதம் நடைபெற்றது. இன்று அஹ்மதியா இயக்கத்தின் தூய ஸ்தாபகர் ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மதுல் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாதத்தின் உண்மையை பற்றி விளங்குவதற்காகவும் நாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம்.
2000 வருடங்களுக்கு முன் தோன்றிய ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் வஃபாத்தாகிவிட்டார்கள் என்றும் கடைசி காலத்தில் தோன்றுவார்கள் என்று என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் மஹ்தியும் தாம்தான் என்றும் அஹ்மதியா இயக்கத்தின் தூய ஸ்தாபகர் வாதம் செய்தார்கள். அது மட்டுமல்லாமல் ஹஜ்ரத் முஹம்மது அரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காத்தமுன் நபியின் என்றும் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷரியத்திற்கு அப்பாற்பட்ட முறையில் ஒரு நபியும் வராது, அப்படிப்பட்ட நுபுவத் வாதம் தமக்கு இல்லை என்றும் அவர்கள் கூறினார்கள். ஹம் தோ ரக்தே ஹே முசல்மானோ க தீன், நாங்கள் முஸ்லிம்களுடைய தீன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். தில் சே ஹே குத்தாம் ஹத்தமுல் முர்சலீன், உட்பூர்வமாக ஹத்தமுல் முர்சலீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஊழியர்களாக இருக்கின்றோம். ஷிர்க் और बिदअत से हम बेजार हैं, ஷிர்கிலிருந்தும் பிதத்திலிருந்து நாங்கள் விலகி நிற்கின்றோம். खाक राहे अहमदे मुख्तार है, ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதையில் உள்ள மண்ணாக நாங்கள் இருக்கின்றோம். सारे हुक्मों पर हमें ईमान है, எல்லா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடையதும் திருக்குர்ஆனுடையும் கட்டளையின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. ஜானுதில் இஸ்ராஹ பர் குர்பான் ஹே, உட்பூர்வமாக முழு மனதுடனும் முழு உயிருடனும் இந்த வழியில் தங்களை அர்ப்பணம் செய்வதற்கு தயாராயிருக்கின்றோம். இதுதான் அவர்கள் தமது கொள்கைகளை பற்றி எடுத்துரைத்தார்கள். இது இசாலே அவ்ஹாம் என்றும் கிரந்தத்தில் எழுதப்பட்டுள்ளது. ஐயாம சுல என்றும் கிரந்தத்தில் அவர் கூறுகிறார்கள், அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் எவனுமே இல்லை என்றும் சையதுனா ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய திருதூதரும் காத்தமுல் அம்பியாவும் என்றும் நாங்கள் நம்பிக்கை கொள்கின்றோம். மலக்குகள், மறுமை, கேள்வி கணக்கு, சொர்க்கம், நரகம் இவையெல்லாம் உண்மைகள் என நாங்கள் நம்புகின்றோம். அல்லாஹு திருக்குர்ஆனில் குறிப்பிடும் அனைத்தையும் நம்புகின்றோம். இஸ்லாமிய ஷரியத்திலிருந்து ஒரு கடுகளவு அதிகப்படுத்தவோ குறைக்கவோ அல்லது அதன் கட்டளைகளை கைவிடவோ துன்மார்க்கத்திற்கான அடித்தளம் போடவோ செய்கின்றவர் ஈமான் இல்லாத வெறும் இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டவருமாவார். நாம் நமது ஜமாத்திடம் போதிப்பது என்னவெனில், அவர்கள் உள்பூர்வமாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமா மீது ஈமான் கொண்டு அதிலேயே நிலைத்து அதிலேயே மரணிக்க வேண்டும் என்பதாகும். மேலும் திருக்குர்ஆனிலிருந்து தெரியவரும் எல்லா நபிமார்கள் மீதும் வேதங்கள் மீதும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதாகும். அடுத்து அவர்கள் தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டும். அத்தோடு அல்லாஹுவும் அவனுடைய திருதூதர் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குறிப்பிட்டுள்ள கட்டளைகளையும் கடமைகளாக கருதி அவற்றை நிறைவேற்றி வர வேண்டும் என்பதாகும். ஐயாமு சுலஹ் பக்கம் ருஹானி ஹதாயின் பாகம் 14 பக்கம் 323. இதுதான் அஹ்மதியா இயக்கத்தின் அடிப்படையான கொள்கை என்பதை முதலில் கூற விரும்புகின்றேன். அவர்கள் வாக்களிக்கப்பட்ட மசி தமது அஞ்சாமையாசம் என்னும் கிரந்தத்தில் கூறுகின்றார்கள், மை அலா ரூஸில் அஷ்ஹாத் கவாஹி தேத்தா ஹூம், நான் சாட்சியமாக கூறுகின்றேன், ये जो हमारे नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम खातमुल अंबिया हैं, நமது நபி ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் खातमुल अंबिया இருக்கின்றார்கள். और आपके बाद कोई नबी नहीं आएगा, न कोई पुराना और न कोई नया. அவர்களுக்கு பிறகு खातमुल अंबिया ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு புதிய ஒரு நபியோ பழைய ஒரு நபியோ என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நுபுவத்திற்கு அப்பாற்பட்ட முறையில் தோன்ற மாட்டார்கள். ومن قال بعد رسولنا وسيدنا إني نبي أو رسول على وجه الحقيقة والافتراء وترك القرآن وحكام الشريعة الغراء فهو كافر كذاب. எவர் நமது ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அலா வஜில் ஹகீகத்தி வல் இஃப்திரா, ஹகீகியான முறையில் நபி என்றும் என்று கூறி எவர் இஃப்திரா செய்கிறாரோ, கட்டுகிறாரோ, வதரக்கல் குர்ஆன, குர்ஆன கரீமை விட்டுவிட்டு, வஹகாம ஷரியத்தில் கர்ராஇ, ஒளிமிக்க ஷரியத்தின் கட்டளைகளுக்கு மாறுபட்ட முறையில்
எவர் வாதம் செய்வாரோ ஃபஹுவ காஃபிரும் கஸ்ஸாபுன், அவர் காஃபிராகவும் கஸ்ஸாவும் பொய்யராக இருக்கிறார் என்று ஹஜ்ரத் மீரா சாஹிப் கூறுகின்றார்கள். எதற்காக? அதற்கு பிறகுதான் அவர் தாம் இறைவன் புறமிருந்து அனுப்பப்பட்ட தீர்த்திருத்தவாதி என்றும் நபி என்றும் கூறியிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே கூறினேன், கடைசி காலத்தில் தோன்றும் ஈசா அலி இஸ்லாம் என்று பொதுவாக முஸ்லிம்கள் ஏற்றுக்கொள்ளும் வாக்களிக்கப்பட்ட மசி மஹதி மசி என்று தாமம் என்று அவர் வாதித்திருந்தார்கள். அதன் உண்மை இன்ஷா அல்லாஹ் பிறகு உங்கள் முன்னால் வைப்போம். எதற்கு அவர் வாதம் செய்தார்கள் என்றால், 19ஆம் நூற்றாண்டின் கடைசியிலும் 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலும் குறிப்பாக உலகெங்கும் உள்ள கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ பாதிரிமார்கள் இஸ்லாத்திற்கு எதிராக, என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக மிகவும் பயங்கரமான முறையில் பல்வேறு பிரச்சாரங்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி நடைபெற்றதே முழு இந்தியாவையும் கிறிஸ்து மதத்தில் ஆக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இருக்கும் என்றவர் கூறிக்கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் என் அன்பிற்குரிய சகோதரர்களே, பாதிரிமார்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள், நாங்கள் அண்மையில் காபத்துல்லாவில் நுழைந்து அங்கு சிலுவை நாட்டுவோம் என்று கூட அவர் கூறிக்கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையை நிலைநாட்டுவதற்காக ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் ஒரு கடவுளோ கடவுள் குமாரனோ அல்ல என்று நிரூபிப்பதற்காக புது சான்றுகளுடன் திருக்குர்ஆனில் கூறப்பட்டிருக்கும் போதனைகளின் சான்றுகளுடன் அவர் தோன்றினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி காலத்தில் தோன்றும் வாக்களிக்கப்பட்ட மஸீஹை பற்றி முஸ்லிமில் 4 தடவை நபியுல்லா என்று கூறியிருந்தார்கள். இதன் அடிப்படையில் தாம் நபி என்று வாதம் செய்தார்கள். அவருடைய வாதத்தின் உண்மையை பற்றி எடுத்துரைப்பதற்கு முன் ஒரு நபித்துவவாதியின் உண்மைக்குள்ள சான்றுகள் ஆதாரங்கள் என்ன என்பது முதலாவது அலசி ஆராய வேண்டும். அவருடைய வாதத்தை பற்றி ஏற்கனவே கூறியிருந்தேன். அதாவது, நான் அல்லாஹ்விடம் இருந்து வாக்களிக்கப்பட்ட மசீஹும் மஹதியும் உள் மற்றும் வெளிக்கருத்து வேறுபாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவனும் ஆவேன் என எனக்கு அல்லாஹுவின் தூய புனிதமான வஹி அறிவிக்கப்பட்டுள்ளது. 41 பக்கம் 44. மீண்டும் மல்பூதாத்து தொகுப்பு 1 பக்கம் 313 கூறினார்கள், எவன் கையில் என் உயிர் உள்ளதோ அவன் மேல் ஆணையாக நான் கூறுகின்றேன், சஹீஹான ஹதீசுகளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்திருந்த வாக்களிக்கப்பட்ட மஸீ நானே ஆவேன். வகஃபா பில்லாஹி ஷஹீதா, அல்லாஹுவே போதுமான சாட்சி. இதுதான் அவர்களுடைய வாதம். ஒருவர் தான் இறைவன் புறமிருந்து வந்திருக்கின்றேன் என்று கூறினார் என்றால் அவருடைய உண்மைக்குள்ள சான்றுகள் என்ன என்று முதலில் திருக்குர்ஆனில் அடிப்படையில் நாம் பார்க்க வேண்டும். நபிமார்களுடைய உண்மையின் சான்றுகள் என்ன? இப்ப திருக்குர்ஆன் என்னென்ன சான்றுகள் கூறுகின்றதோ அந்தந்த சான்றுகள் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் என்று தன்னிமை பற்றி வாதம் செய்திருக்கும் மீர்சா சாஹிப் மீது பூர்த்தியாகின்றதா இல்லையா என்றுதான் பார்க்க வேண்டும். முதலாவதாக, அவர் வாதம் செய்வதற்கு முன்னுள்ள அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை பற்றி கவனிக்க வேண்டும். உதாரணமாக, ஹஜ்ரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் தமது சமுதாயத்தில் மிக பெரும் அந்தஸ்தும் இஸ்ஸத்தும் இருந்த ஒருவராக இருந்தார்கள். அவர் ஹஜ்ரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், என்னை இறைவன் தனது தூதராக அனுப்பியிருக்கின்றான் என்று கூறிய பொழுது, வாதம் செய்த போது, காலு, அன்றுள்ள மக்கள் கூறினார்கள், யா சாலிஹோ கது குந்த ஃபீனா மர்ஜுவன் கப்ல ஹாதா. அவர்கள் கூறினார்கள், சாலிஹே, இதற்கு முன்னர் நீ எங்களிடையே நம்பிக்கைக்குரியவராக விளங்கினீர்கள். உம்மை பற்றி என்னென்னமோ நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். கது குந்த ஃபீனா மர்ஜுவன் கப்ல ஹாதா அத்தன்ஹானா அன் நாபுத மா யாபுது ஆபாஉனா. எங்களுடைய முதியோர்கள் வணங்கிக் கொண்டிருந்ததை நாங்கள் வணங்கக்கூடாது என்று நீங்கள் தடை செய்கின்றீர்களா? வைன்னா லஃபீ ஷக்கின் மிம்மா ததுஊனா வைன்னனா லஃபீ ஷக்கின் மிம்மா ததுஊனா இலைஹி முரீப். எந்த விஷயத்தின் பக்கம் நீங்கள் எங்களை அழைத்துக் கொண்டிருக்கின்றீர்களோ அந்த விஷயம் எங்களுக்கு சந்தேகத்திற்குரியதாக இருக்கின்றது என்று. இதெல்லாம் கூறப்பட்டிருக்கின்றது என்றால், ஹஜ்ரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் வாதம் செய்வதற்கு முன் கது குந்த ஃபீனா மர்ஜுவன் கப்ல ஹாதா, மக்கள் அவர்களை பற்றி என்னென்னமோ பல்வேறு எதிர்பார்ப்புகள் கொண்டிருந்தார்கள். மிகவும் புனிதமான மனிதன்,
புனிதமான வாழ்க்கையுடையவர், இப்போது இவனுக்கு என்ன நேர்ந்து விட்டது என்று மக்கள் கேட்டதாக திருக்குர்ஆன் கூறுகின்றது. அதே போன்று ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையை பற்றி திருக்குர்ஆன் கூறுகின்றதாவது, நான் இந்த விஷயத்தை பற்றி விளக்குவதற்கு குறை விரும்புகின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித வாழ்க்கை மக்கள் முன்னால் ஒரு திறந்த புத்தகத்தை போல் இருந்தது. மிகவும் புனிதமான அந்த வாழ்க்கையை கண்ட மக்காவில் உள்ள மக்கள் அவர்களுக்கு சுதூக் என்று, அமீன் என்றும் பெயர் சூட்டினார்கள். அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு இறைவன் புறமிருந்து தூது செய்து கிடைத்திருக்கின்றது என்ற அந்த அறிவிப்பலை மக்கள் முன்னால் வைப்பதற்காக மக்காவில் உள்ள சஃபா என்றும் மலை மீது ஏறி ஒரு உரை நிகழ்த்தினார்கள். அதாவது, அரஐதுக்கும் லவ் அக்பர்துக்கும் அன்ன ஹைலம் பில் வாதி துரீது அன் தகைர அலைக்கும். நான் இப்போது கூறுவேன், அதாவது இந்த சஃபா என்றும் இந்த சிறு மலைக்கு பின் உங்களை தாக்குவதற்காக ஒரு படை நின்று கொண்டிருக்கின்றது என்று நான் கூறினால், அகுந்தும் முசத்திகி, அதை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தயாராயிருக்கின்றீர்களா என்று கேட்டார். வெளிப்படையான முறையில் அந்த சஃபா என்றும் மலைக்கு பின்னால் ஒரு தாக்குதல் செய்வதற்காக ஒரு கூட்டம் நின்று கொண்டிருக்கிறதென்றால் அதை இவர்கள் நிச்சயமாக பார்க்க முடியும், காண முடியும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், என்னுடைய புனிதமான வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகத்தை போல் உங்கள் முன்னால் இருந்தது. 40 நாட்கள் நீண்ட வருடங்கள் நான் உங்கள் முன்னால் வாழ்க்கை நடத்தியிருந்தேன். இப்படிப்பட்ட நான் உங்களிடம் கூறுகின்றேன், இந்த சஃபா மலைக்கு பின் ஒரு பெரிய படை உங்களை தாக்குவதற்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றது என்று நான் கூறினால், அக்குந்தும் முசத்திகி, நீங்கள் ஏற்படுத்த தயாராயிருப்பீர்களா என்று கேட்டபொழுது காலு, அவர் கூறினார்கள், நாம், ஆம் என்று. மா ஜர்ரப்னா அலைக இல்லா சிதுகா, நீ உண்மை மட்டும் பேசியதாகத்தான் எங்களால் புரிய முடிந்தவை என்று. மா ஜர்ரப்னா அலைக இல்லா சிதுகா, 40 வருட காலங்களில் ஒரு தடவையாவது நீ போய் கூறியதாக எங்களால் காண முடியவில்லை. ஆகவே கூறக்கூடியவர் நீர், ஆகவே நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் என்று கூறினார்கள். அப்போது ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலா ஃபைன்னி நதீருல் லக்கும் பைன யதி அஸாபின் ஷதீத், நான் உங்களுக்கு எச்சரிப்பாளனாக வந்திருக்கின்றேன் ஒரு மாபெரும் இறை யாக்கினையை பற்றி என்று. அதாவது இறைவன் புறம் இருந்து ஒரு நசீராக, ஒரு எச்சரிப்பாளராக நான் வந்திருக்கின்றேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய பொழுது, அவருடைய சித்தப்பாவாக இருந்த அபூ லஹப், ஆம், யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அப்னாஅஹும், அவர் 40 வருட காலங்கள் ஒரே வீட்டில் வளர்ந்து வந்த ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தும் கண்காணித்தும் வந்திருந்த அபூ லஹப் கூறினார், தப்பல்லகா, நாசமாய் போட்டும் உனக்கு, உன் மீது நாசம். பலிஹாதா ஜமாத்தனா, இதற்காகவா நீ எங்களை ஒன்று திரட்டியிருந்தீர் என்று அபூ லஹப் கூறினார். பாருங்கள், தாம் இறைவன் புறந்து வந்தவர் என்று வாதம் செய்வது வரை நீ சுதோக்கு, நீ நமீன் எது கூறினாலும் ஏற்பதற்கு நாங்கள் தயாராயிருக்கின்றோம். ஏனென்றால் 40 வருட கால வாழ்க்கை எங்கள் முன்னால் இருக்கின்றது என்று கூறிய அந்த மக்களில் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவும் நெருங்கிய அபூ லஹப் கூறினார்கள், தப்பல்லகா, உன் மீது நாசம் என்று. பலிஹாதா ஜமாத்தனா, இதற்காக தான் நீ எங்களை ஒன்று திரட்டீர்கள் கேட்டார்கள். பலிஹாதா ஜமாத்தனா, பாருங்கள், ஒரு நபி அவருடைய வாதத்தின் முன்னுள்ள வாழ்க்கை நிச்சயமாக புனிதமானதாக இருக்க வேண்டும் என்று நிரூபிக்கப்படுகின்றது. இந்த உண்மையை திருக்குர்ஆனும் எடுத்து காட்டுகின்றது. ஒருவர் வாதம் செய்கிறார் என்றால் அவருடைய வாதத்திற்கு முன்னுள்ள நிலைமை எப்படிப்பட்டது என்று பார்க்க வேண்டும். அவர் எப்போதும் பொய்யும் பித்தலாட்டமும் சதியும் வஞ்சகம் செய்யக்கூடியவராயிருந்தால், அவர் இவ்வாறு பேசியிருந்தால், வாதம் செய்திருந்தால் கவனிக்கவே கூடாது என்று தெரிகின்றது. அல்லாஹ் கூறுகின்றான் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நீ கூறுவீராக, லவ் ஷா அல்லாஹு மா தலதஹு அலைக்கும், அல்லாஹு நாடியிருந்தால்
நான் இதனை உங்கள் முன் ஓதி காட்டியிருக்க மாட்டேன். வலா அதுராக்கும் பிஹி, அவன் இதனை உங்களுக்கு அறிவித்திருக்கவும் மாட்டான். ஃபக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லிஹி, இதற்கு முன், எனது வாதற்கு முன் ஒரு நீண்ட காலம் நான் உங்களுடன் இருந்தேன். அஃபலா தாகிலூன், நீங்கள் ஏன் சிந்தனை செய்ய மாட்டீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மைக்கு ஆதாரமாக திருக்குர்ஆன் நமக்கு எடுத்து காட்டும் மிக பெரும் ஒரு சான்று அவர்களுடைய வாதத்திற்கு முன் உள்ள புனித வாழ்க்கையாகும். ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாதம் செய்வதற்கு முன் 40 வருடங்கள் புனிதமான வாழ்க்கை நடத்தியதின் காரணமாக அமீன் என்றும் சுதூக் என்றும் பெயர் கிடைத்துள்ளது. அதே போன்று தாம் இறைவன் புறம் இருந்து அனுப்பப்பட்டவர் என்று இந்த காலத்தில் தோன்றியிருக்கும் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அவருடைய உண்மையின் சான்றும் இதிலிருந்துதான் நாம் ஏற்றெடுக்க வேண்டும். அதாவது திருக்குர்ஆன் என்ன சான்று நமக்கு எடுத்துரைக்கின்றதோ அந்த சான்றின் அடிப்படையில் தான் நாம் இந்த வாதியுடைய வாதத்தை பற்றியும் நாம் அலசி ஆராய வேண்டும். அவர்கள் தஸ்கிரத்து ஷஹாதத்தைன் என்றும் புத்தகத்தில் கூறுகின்றார்கள், அல்லாஹு தன் சான்றுகளை உங்கள் மேல் எவ்வாறு நிறைவு செய்துள்ளான் என்பதை தற்போது பாருங்கள். என் வாதத்தை ஆயிரக்கணக்கான சான்றுகள் மூலமாக அவன் நிலைநாட்டி உங்களுக்கு அவன் சிந்தனை செய்ய வாய்ப்பளித்துள்ளான். அதாவது இந்த இயக்கத்தின்பால் அழைக்கும் மனிதனே, இறை ஞானத்தின் எந்த அளவு உயர்தரத்தையுடைய மனிதனாக இருக்கின்றான் என்பதற்கு எந்த அளவு சான்றுகளை அவன் வழங்கியிருக்கின்றான் என்பதை பாருங்கள். நீங்கள் எந்த குறையும் இட்டுக்கட்டு பொய் ஏமாற்றம் போன்ற எதனையும் என்னுடைய முற்கால வாழ்க்கையில் காட்ட முடியாது. அவ்வாறு இருந்திருந்தால் ஏற்கனவே பொய்யையும் இட்டுக்கட்டையும் வழக்கமாக கொண்ட இம்மனிதன் இப்போதும் பொய் கூறியிருக்கலாம் என்று நீங்கள் கருதியிருந்தால், என் வாழ்க்கையில் ஏதேனும் குற்றம் சுட்டிக்காட்டக்கூடியவராக உங்கள் எவரேனும் இருக்கின்றதா? அதாவது எனது இந்த வாதத்திற்கு முன் உள்ள 40 வருட கால வாக்கியங்கள் முன்னால் இருக்கின்றது. இந்த 40 வருட காலத்திற்குள் எப்போதாவது நான் பொய், வஞ்சம், ஏமாற்றம் போன்ற தீமைகள் செய்ததாக உங்களில் எவருக்காவது நிரூபித்து காட்ட முடியுமா என்று கேட்கின்றார்கள். இது அல்லாஹ்வின் அருளாகும். ஆரம்பத்தில் இருந்து அவன் என்னை தக்வாவில் நிலைநாட்டினான். சிந்திப்போருக்கு இது ஒரு சான்றாகும். மற்ற இடத்தில் கூறினார்கள், ருஹானி ஹதாயின் வால்யூம் 15 பேஜ் 283, எனது நூல் பராஹீனி அஹ்மதியாவில் எனக்கு கிடைத்த இல்ஹாமை பற்றி அதில் எழுதியிருந்தேன். அதாவது ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லி அஃபலா தாகிலூன், இந்த எதிரிகளிடம் கூறவும், நான் 40 வருடங்களாக உங்களில் இருந்தேன். இதுவரை நீங்கள் என்னை கவனித்து வந்திருந்தீர்கள். நான் எந்தவிதமான பொய்யும் பொருட்டும் செய்யவில்லை. தீய வாழ்வில் இருந்தும் அவன் என்னை காப்பாற்றியுள்ளான். ஒருவர் ஒரு நீண்ட காலம் வரை, அதாவது 40 வருட காலங்களாக எல்லாவிதமான பொய், சதி, வஞ்சம் போன்ற தீமைகளில் இருந்தும் காப்பாற்றப்பட்டு ஒருபோதும் பொய் கூறாத மனிதனாக இருந்து திடீரென்று எவ்வளவு அல்லாஹ்வின் மீது இவ்வளவு பயங்கரமான பொய் சாட்ட முடியும்? நுதூல் மசி என்னும் கிரந்தத்தை கூறினார்கள், பேஜ் 212. 1884 இறைவன் எனக்கு தெரிவித்துள்ளார், வலக்கது லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லி ஃபலா தாகிலூன் என்ற ஆயத்தின் அடிப்படையில், அதாவது ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட ஆயத்து இல்ஹாமாக எனக்கும் கிடைத்திருக்கின்றது. அடிப்படையில் உமது வாழ்வில் எந்தவிதமான களங்கத்தையும் எந்த விரோதியினாலும் காட்ட முடியாது. இப்போது எனக்கு வயது 65. சமீபத்திலோ தொலைவிலோ உள்ள எவராலும் எனது கடந்த கால வாழ்வில் எந்தவிதமான தீங்கையாவது களங்கத்தையாவது எடுத்து காட்ட முடியாது. மாறாக கடந்த கால வாழ்க்கை புனிதமானது என்ற சாட்சிதான் அல்லாஹு விரோதிகள் மூலம் எடுத்து காட்டியுள்ளான். மௌலே முகமது ஹுசைன் பட்டாலவி பல தடவை
அதாவது மீர்தாசாவின் மிக பெரும் எதிரியாக இருந்து அவர்களுக்கு எதிராக பல்வேறு எதிர்ப்புகளும் குஃபுர் ஃபத்வாவும் தெரிவித்தார். மௌலை முகமது ஹுசைன் சாப் பட்டாலவி பல தடவை என்னையும் எனது குடும்பத்தினர்களையும் பற்றி புகழ்ந்து எழுதியிருந்தார்கள். இவரை பற்றியும் இவருடைய குடும்பத்தை பற்றியும் நான் அறிவதை போன்று அவர் எழுதுகிறார்கள். மீர்தாசாவை பற்றி இவரை பற்றியும் இவருடைய குடும்பத்தை பற்றியும் நான் அறிவதை போன்று எவரும் அறியாது என்று அவர் தமது இஷாத் சுன்னா என்ற நூலில் வரைந்தார்கள். இஷாத் சுன்னா என்றும் மௌலானா முஹ்சின் பட்டாலவியுடைய புத்தகத்தில் ஹதரத் மீர்தாசா அவர்கள் எழுதிய பராஹீன் அஹ்மதியா என்றும் புத்தகத்திற்கு ரிவ்யூ எழுதுகையில் இவ்வாறு எழுதுகிறார்கள். अब हम अपनी राय निहायत मुख्तसर और बेमुबालग अल्फाज में जाहिर करते हैं. நாம் இப்போது மிகவும் தெளிவான முறையில் விளக்க நாடுகின்றோம். हमारी राय में ये किताब इस जमाने में और मौजूदा हालत की नजर से ऐसी किताब है जिसकी नजीर आज तक इस्लाम में तारीफ नहीं हुई. என்னுடைய அபிப்பிராயத்தில் இந்த காலகட்டத்தில் தற்போதைய இந்த நிலைமையில் இப்படிப்பட்ட ஒரு புத்தகம் இஸ்லாமில் இன்று வரை எழுதப்படவில்லை. ஆயிந்தா கி खबर नहीं, இனி வரும் போகும் காலத்தை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது. இதன் इसका मुअल्लिफ भी इस्लाम की माली और जानी और कलमी और लिसानी व हाली व काली नुसरत ने ऐसा कदम साबित कदम निकला है जिसकी नजीर पहले मुसलमानों में बहुत ही कम पाई गई है. இஸ்லாத்திற்காக பணம் கொண்டும் உயிர் கொண்டும் பேன கொண்டும் நாவு கொண்டும் எல்லா வகையிலும் இஸ்லாத்திற்காக இவர் செய்திருக்கும் ஊழியத்தை இவர் செய்ததை போன்ற ஊழியம் செய்த ஒரு முஸ்லிம்களை இதற்கு முன்னால் என்னால் காண முடியலை, சந்திக்க முடியலை என்று அதற்கு பிறகு விளக்கமான முறையில் அதற்கு மீர்தாசா அவர்களுடைய அவர் இஸ்லாத்திற்காக செய்திருக்கும் பேரும் சேவைகளை பற்றி எடுத்துரைத்தார்கள். பெங்களூரில் வெளிவரும் மன்சூர் முகமதி என்ற புத்தகத்தில் இது ஹிஜ்ரி 1301 வெளியிடப்பட்ட ஒரு புத்தகமாகும். ஆள் கூறுகிறார்கள் ஒரு மந்த்லி மேகசின். ये वही लाजवाब किताब है जिसको फखर अहले इस्लाम, அதாவது இந்த புத்தகத்தை கூறுகிறார்கள். இந்த புத்தகம் அதாவது பராஹீன் அஹ்மதியா மௌலை மீர்தா குலாம் அஹமத் ரயீஸ் ஆஸம் காதியான் டிஸ்ட்ரிக்ட் குர்தாஸ்பூர் பஞ்சாப் மிகவும் அருமையான முறையில் பல்வேறு தஹ்கீக்கும் ததுகீக்கும் செய்ததற்கு பிறகு இஸ்லாத்தை பற்றி பரிபூர்ணமான முறையில் ஆராய்ந்ததற்கு பிறகு இஸ்லாத்தின் எதிரிகளை டிஃபென்ஸ் செய்வதற்காக எவருமே எழுத முடியாத அளவில் இவர் எழுதியிருக்கிறார்கள். இதே போன்ற புத்தகம் இதற்கு முன் இஸ்லாத்தின் உண்மைகளை வெளிப்படுத்துமாறு எவராவது எழுதியிருக்கிறார் என்றால் அவருக்கு 10,000 ரூபாய் இனாம் கொடுக்கிறதுக்கு நாங்கள் தயாராயிருக்கின்றோம் என்று இந்த நூர் அஃப்ஷான் என்ற மந்த்லி எழுதுகின்றது. பாருங்கள், ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மைக்கு ஆதாரமாக திருக்குர்ஆன் எடுத்துக்காட்டும் சான்று வாதத்திற்கு முன் உள்ள என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித வாழ்க்கையாகும். அதே போன்று வாக்களிக்கப்பட்ட மசீஹ் என்று வாதம் செய்திருக்கும் அஹ்மதியா ஜமாத்தின் தூய ஸ்தாபகருடைய உண்மைக்கு ஆதாரமாக நாங்கள் எடுத்துக்காட்டும் சான்று அவர்களுடைய வாதத்திற்கு முன் உள்ள புனித வாழ்க்கையாகும். தன்னுடைய வாதத்திற்கு முன்னுள்ள வாழ்க்கையை 40 வருட கால வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தீங்கு, கலங்கம், பொய், வஞ்சம் போன்ற ஏதாவது ஒரு தீமை என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் இருந்து உங்களால் எடுத்துக்காட்ட முடியுமா என்று சவால் விட்டார்கள். நிச்சயமாக இல்லை. அவருடைய வாழ்க்கை புனிதமானது என்று அவருடைய காலத்தில் வசித்த அவருடைய நண்பராக இருந்தார் மௌலானா முகமது ஹுசைன் சாப் பட்டாலவி சாட்சியம் கூறினார்கள். அதே
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைய விவாதத்தின் தலைப்பு மிர்சா குலாம் அஹ்மத் என்பவர் நபியா இல்லையா? இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை நான் முதலிலே தெளிவுபடுத்திவிட விரும்புகிறேன். நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது என்பதை அழுத்தம் திருத்தமாக தெளிவுபடுத்தி இருப்பதால் அதிலிருந்தே எந்த நபியும் இல்லை என்றால் மிர்சா குலாம் அஹ்மதும் நபி இல்லை என்று தெரிய வருகிறது. ஆனாலும் இந்த தலைப்பிலே பேசுவதற்கு ஒப்பந்தத்தில் வகை செய்யப்பட்டிருப்பதனாலும் அவரை பற்றி நீங்கள் உயர்வாக நினைத்திருக்கக்கூடிய அந்த எண்ணத்தை அவரது நூல்களிலிருந்தே, அவரது வாழ்க்கையிலிருந்தே, அவரது பிரச்சாரத்திலிருந்தே, அவரது கடந்த காலத்திலிருந்தே உங்களுக்கெல்லாம் முன்வைக்கப்படாத பல உண்மைகளை, மூல நூல்களை மேற்கோள் காட்டி எடுத்து வைப்பதற்குத்தான், ஏதாவது கொஞ்சமாவது உங்கள் உள்ளத்தில் அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தால் அதுவும் கூட தவறான நம்பிக்கை என்று காட்டுவதற்குத்தான் இதன் கீழ் நாங்கள் விவாதம் செய்கிறோம். மௌலவி உமர் சாஹிப் அவர்கள் நபிமார்களுடைய அந்த இலக்கணத்தை எல்லாம் உங்கள் முன்னால் சொன்னார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களிடத்தில் சொல்லும் பொழுது, நபி என்று சொல்லும் பொழுது, சாலிஹே, நீ ரொம்ப எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஆளா இருந்தீர, முன்னாடி இப்படித்தானே இருந்த, இப்ப என்ன திடீர்னு உனக்கு இந்த மாதிரியான ஒரு இதுன்னு கேட்டாங்க. அவங்களுடைய கடந்த காலம் நல்லா இருக்குங்கிறது ஒரு ரெக்கார்டு. அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நுபுவத்தை சொல்லும் பொழுது அபூ லஹப், அவங்களுடைய பெரிய தந்தை அபூ லஹப் என்பவன் அவர்கள் மீது மண்ணை வாரி தூற்றி, நீ இது வரைக்கும் நல்லா தானே இருந்த, பொய் சொல்லாம இருந்தியே, பொய் சொல்லாம ஏன் இப்ப எதுக்கு நீ பொய் சொல்ற அப்படின்னு கேட்டதுல இருந்து நபிமார்கள்ங்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, அது மாதிரி வஞ்சகம் இந்த மாதிரியானதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, நபிமார்களுடைய அளவுகோல் இதெல்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் நாமளும் ஒப்புக்கொள்றோம். நபிமார்களுடைய அளவுகோலாக நபி வரமாட்டார் ஒன்னும் தெரிஞ்சுக்கணும். நபிமார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நபி இல்லைங்கிறது எங்களுக்கு இரண்டாவது கருத்து இல்ல. அந்த நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நான் சொல்றேன், நபி வருவதா இருந்தா கூட நீங்க சொன்ன அந்த மௌலவி உமர் சாஹிப் அவர்கள் சொன்ன அந்த அளவுகோல்லையே தான் நாம மிர்சா குலாம் அஹ்மது சாஹிப்பை நம்ம இங்க உரசி பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு அம்சத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சொல்றதுக்கு ஆதாரம் வச்சு சொல்றேன், படிச்சு காட்டுவேன். என்ன விஷயம்னா, இந்த மிர்சா குலாம் அஹ்மது காலத்துல உள்ளவர்களுக்கு தான் அவரை பற்றி நல்லா தெரியும். அவர் காலத்துல நீ சொல்றது சரியா தவறா, உன்னுடைய வாதங்கள்லாம் சரியா தவறான்னு சொல்லி பலர் அவரை விவாதத்துக்கு கூப்பிட்டாங்க. இந்த விவாதம் லாஜிக் விவாதத்துக்கு இல்ல, குர்ஆன்ல இருந்தும் சுன்னாலும் நிரூபிக்கிற விவாதம். ஹக்குல இருக்கக்கூடியவர் என்ன செய்யணும்? அதுக்கு ஒப்புக்கொள்ளணும். ஹக்குல இருந்தா என்ன வேற மாதிரி விவாதத்துக்கு யாரும் கூப்பிடல. ஹக்குல இருக்கக்கூடியவர் என்ன செய்யணும்? நான் ரெடி, பேசுவோம் வா அப்படின்னு தான் சொல்லணும். இவர் என்ன சொன்னார் தெரியுமா? அழைக்கும் போதெல்லாம், விவாதத்துக்கு அழைக்கும் பொழுதெல்லாம், அதெல்லாம் உங்க நோக்கம் எங்களுக்கு தெரியும், எந்த திட்டத்துக்கு கூப்பிடுறீங்கன்னு தெரியும், உங்களுடைய அறிவுத்திறமையை காட்டுறது கூப்பிடுறீங்க, நான் வர முடியாது, விவாதத்துக்கு நான் தயார் இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டார். கதையில் அவ்வளவு ஆழம் வச்சிருக்கேன், அதையும் சொல்லுவேன், மூலத்துல சொல்லுவேன். முதல் விலைக்கிட்டு சொன்னா நல்லா இருக்குங்கிறது தான். அதுக்கு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? நான் ஒரு புஸ்தகம் எழுதுறேன் தப்சீர், நீ ஒரு தப்சீர் எழுது, ஏன் தப்சீர் மாதிரி ஓன் தப்சீர் இருக்காண்டு பாத்துருவோம் அப்படின்னாரு. இதுக்கு எதுக்கு என்னப்பா சம்பந்தம்? ஒரு ஆள் தப்சீர் எழுதுற திறமை உள்ளவர்னால நபி ஆயிருவாரா? என்ன இப்போ உதாரணமா நான் நல்லா அழகா எடுத்து சொல்லுவேன், வாதம் பண்ணுவேன், என்னை விட இவர் நல்லா எழுதுவாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆற்றல் இருக்கும். டாபிக் என்ன?
இதுவரைக்கும் எடுத்து வைக்காத ஒரு வாதத்தை இவர் எடுத்து வைக்கிறாரு. இந்த வாதம் மார்க்க அடிப்படையில் எடுத்து வைக்கிறேங்கிறாரு. குர்ஆன் சுன்னா அடிப்படையில நீ சொல்ற சரியா தவறா விவாதத்துக்கு வாண்டு கூப்பிட்டா இவர் என்ன சொல்றாரு? அதெல்லாம் முடியாது, தப்சீர் எழுதும் பாப்போமா, சேலஞ்ச் பண்ணிக்குமா ரெண்டு பேரும் அப்படிங்கிறாரு. அவர் திரும்பி கேட்கிறார், விவாதத்துக்கு அழைச்சவர் யார், இவர் எப்படி பின்வாங்கினாரு, இதெல்லாம் கதை இல்ல. மிர்சா குலாம் அஹ்மத் சொல்றாரு தன்னுடைய நூல்ல, இந்த மாதிரி என்னை விவாதத்துக்கு கூப்பிட்டாரு, நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன், அதெல்லாம் எழுதி அந்த சம்பவத்தை அவர் எழுதுறார், நான் சொல்லல, அவர் எழுதுறார். இப்ப நல்லா சிந்திச்சு பாருங்க, அவரு சில புதிய கருத்துக்களை எடுத்து வைக்கிறார் இல்லையா? எடுத்து வைக்கும் பொழுது லாஜிக் பிரச்சனை, தர்க்க ரீதியான பிரச்சனையும் கூட இல்லை. இது என்ன பிரச்சனை? அதாவது குர்ஆன்ல இருந்து உங்க குற்றம் எங்க முன்னாடி நிரூபிங்க. பாமரர்கள்ட்ட போய் சொல்றீங்களா இல்லையா? எங்க முன்னாடி நிரூபிங்க. சுன்னாவில் இருந்து நிரூபிச்சு காட்டுங்க. ஹக்கில் இருக்கிறவரால என்ன செய்யணும்? ஓ ரெடி, ஐ ஆம் ரெடி, வா பேசுவோம் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கணும். அப்படி சொல்லாம என்ன சொல்றாரு? நான் ஒரு தஃசீர் எழுத, நீ ஒரு தஃசீர் எழுது, சரின்னு பார்ப்போம் அப்படிங்கிறாரு. சரி எழுதுனா இதுக்கு முடிவாயிருமா? தஃசீர் எழுதினவுடனே இவர் ஏன் தஃசீர் தான் சரிம்பாரு, அவர் ஏன் தஃசீர் தான் சரிம்பாரு. அதான் ஒரு நோக்கம். இதுக்கு ஒரு தீர்ப்பு வராம போயிருப்பாருங்க. இவர் ஒரு தஃசீர் எழுதுவாரு, அவர் ஒண்ணு எழுதுவாரு. எழுதி முடிச்ச உடனே இது யார் சரின்னு தீர்மானிக்கிறது? ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. இவர் வாதிப்பாரு, இல்ல நான் ஏன் தஃசீர் மாதிரி வாங்கியது இல்ல அப்படிம்பாரு. அவர் சொல்லுவாரு ஏன் தஃசீர் மாதிரி வாங்கியது இல்லன்னு. எந்த பிரச்சனைக்காக இவர் வாதத்துக்கு அழைக்கப்படுறாரோ அந்த பிரச்சனைக்கு தீர்வு காட்டுமா? காட்டாது. அப்ப இவர் பாமர மக்கள் மத்தியில தான் இப்படி சொல்லி இருந்தார் தவிர அவர் யாரையும், விவரமுள்ள யாரையும் சந்திக்க அவர் முன் வந்தது இல்லை. சான்று படிக்கிறேன். இது இஜாசுல் மசீஹ் அப்படிங்கிற புக்கு. அந்த புக்ல பக்கம் 24 சொல்றார். அரபில் இருக்கனால தெளிவா படிச்சிடறேன். உருதையும் படிப்பேன், பேசதான் தெரியாது, படிக்க தெரியும், அர்த்தம் செய்ய தெரியும். கான அஹதும் மின்ஹும் யுகாலு லஹு மெஹர் அலி, அவர்கள் ஒருவர் இருந்தார், மெஹர் அலி ஒரு பேர். கான யஸாமு அஸ்ஹாபுஹு அன்னஹு ஷைகுல் காமில் வல் வலியுல் ஜலி, அவர் பெரிய ஒரு ஷைகுல் காமில் என்றும் அவர் பெரிய வலி என்றும் மக்கள்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அப்படி சொல்லிட்டு பலம்மா இது கிட்டத்தட்ட 40 பக்கம் வரைக்கும் சொல்றாரு. திட்டார், அவரை போட்டுக்கிட்டு கண்ணா பின்னான்னு திட்டார். என்னவெல்லாம் சொல்றாரு பாருங்க. ஃபுல்லா படிச்சிடறேன், ரொம்ப படிச்சாலும் நல்லா இருக்காது, அதனால படிச்சிடறேன், விட்டுட்டோம் போயிட்டோம் சொல்லுவாங்க இல்லையா? ஃபலம்மா தஅவுதுஹு பிஹாதிஹி தஅவா, இந்த தாவாவுக்கு நான் அழைத்தேன். எந்த தாவாவுக்கு? அவர் சொல்ற தாவாங்கிறது பக்கம் 24. இந்த தாவாவுக்கு நான் அவரை அழைத்தேன், மஹர் அலி. எந்த தாவாவுக்கு? யார் நல்ல தஃசீர் எழுதுகிற தாவாவுக்கு அழைத்த போது, பாதமத்தா அன்னஹு யஅலமுல் குர்ஆன் வ அன்னஹு மின் அஹ்லில் மஅரிஃபா, நான் விவரமுள்ள ஆளு, குர்ஆனை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொன்ன பிறகு, குர்ஆனை பத்தி யாருக்கு அறிவு கூடன்னு பாக்குவோமா அப்படின்னு இவர் அழைச்சாராம். அப்பா அவர் மறுத்து விட்டார். எதுக்கு மறுத்துட்டாரு? மின் ஐயத்துப தஃசீரன் பிஹிதாயி தஃசீரி, ஏன் தஃசீருக்கு போட்டியா இன்னொரு தஃசீர் எழுதுறதுக்கு மறுத்துட்டார். போட்டி இதுதான போட்டி. கான கபியன், அவர் மூடராக இருந்தார். கொலவுக்கான கல் ஹமதானி அவள் ஹரீரி, ஹமதானி ஹரீரி போன்றவராக இருந்தாலும் கூட, அவங்களாம் முந்திக்குள்ள அந்த சேகுமார்கள் யாரோ 2 ஆளை சொல்றார், இருந்தாலும் கூட ரபியான மூடராக இருந்தார். பொமாக்கான பி உஸ்வஹி ஐ யக்துப கமிஸ்ரி தஹரீரி, என்னுடைய எழுத்து மாதிரி அவரால் எழுத முடியவில்லை. மஹதாலிக்க கான இகாபுன் நாஸ், இதோட மக்களுக்கு அவர் பயந்துகிட்டே இருந்தார். இது நிறைய போயிட்டு இருக்கு, பாயிண்ட்க்கு மட்டும் சொல்றேன். இப்படி சொல்லிட்டு அவர் எழுதுறாரு. அவர் சொல்றாரு, ஃபகாத கீதன், இந்த மஹர் அலி ஒரு சூழ்ச்சி செய்தார். மிர்சா சொல்றார், மஹர் அலி சூழ்ச்சி செய்தார். ஃபகால சொன்னார், இன்னி சௌப அக்துபு தஃசீர் கமா ஷீர, நீ சொன்னபடியே நாம என்ன செய்வோம், நான் பிறகு தஃசீர் எழுதுறேன். வலாக்கின் பி ஷர்தி அன்து பாஹிசனி கப்லஹு பி நுசூஸில் அஹாதீஸ் வல் குர்ஆன், குர்ஆன் சான்றுகளோடும் ஹதீஸ் சான்றுகளோடும் முதலில் என்னோடு விவாதம் செய்ய வேண்டும். தஃசீர் எழுதுவோம், அந்த போட்டிக்கு நான் ரெடி. அதெல்லாம் இப்ப முக்கியம். யாருக்கு தஃசீர் ஞானம் ரொம்ப இருக்குங்கிற முக்கியம் இல்ல. அவர் அழகா எழுதுறாரு பதில். அவர் அதுக்கு மறுக்கல, தஃசீர் எழுதுற பாயிண்ட்டுக்கு அவர் மறுக்கலங்க. இந்த சம்பவத்தை வேற யாரும் எழுதல,
மிர்சா குலாம் அகமதே தன்னுடைய நூலில் எழுதிட்டு இருக்கிறார். அவருடைய நூல் இல்லைன்னா அவங்க மறுக்க மாட்டாங்க. கால இன்னி சௌப அக்துபு தப்சீர், இது யார் சொல்றா? மெஹரலி சொல்றார். நான் தப்சீர் எழுதின பிறகு வலாக்கின் பி ஷர்தி அன்து பாஹிதனி கப்லஹு பி நுசூஸில் அஹாதீஸ் வல் குர்ஆன், குர்ஆன் ஹதீஸ் சான்றுகளோடு முதலில் என்னோடு நீ விவாதம் செய்ய வேண்டும். வேற சான்றுகள் கேட்கல, தர்க்க ரீதியா பேச கேட்கல, தர்க்க ரீதியா அனுபவத்தை நிரூபிக்க முடியாது. குர்ஆன் ஹதீஸ் சான்றுகளோடு நீ செய்யக்கூடிய நீ செய்யக்கூடிய வாதங்களுக்கு என்னுடன் பஹது செய்ய வேண்டும், விவாதம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒரு ஹக்கிமும் அன்கானலுக்கு அதுவன் வாஷத்த புகலம் மின் உலமாயி ஜமான் ஃபயின் சத்தகனி வகதபக பஅத சமாயில் பயான் ஃபஅலைக அன் துபாயானி பிசித்கில் ஜினான். இந்த விவாதத்திற்கு பிறகு அறிஞர்கள் எல்லாரும் கூடி இருக்கட்டும், அதில் என்னை நான் சொல்வது மெய்யாகி நீ சொல்றது பொய்ன்னு ஆயிடுச்சுன்னு சொன்னா நீ என்ற வந்து பையத்து செய்யணும். அவர் கூப்பிடுறாரு, நீ என்ற பையத்து செய்யணும். சும்மா நத்துவு தப்சீர், பிறகு தப்சீரை எழுதுவோம், அதுக்கு நான் ரெடி. பல நாட்டதில் வேற சால்சாப்லாம் நாங்க சொல்ல மாட்டோம். போன திருக்குள் அக்காவில் வேற பேச்சுகளா விட்டு விடுவோம். இது அவர் எழுதுறாரு. ஹாதா கத்தப இளைய, இதான் அவருக்கு எனக்கு எழுதியது. இவர் சொல்றாரு இதான் எனக்கு எழுதியது. அப்புறம் சொல்றாரு ஒலம்மா ஜானி மக்தூபுல் மத்பூ கைதுகுல் மஸ்னு, அவருடைய அந்த தவால் கடிதம் வந்த பொழுது, அவருடைய சூழ்ச்சி எனக்கு தெரிந்த பொழுது குல்து இன்னாலில்லான்னு சொல்லிட்டாங்க. பாழா போன நேரத்துக்காக நான் கை செய்தப்பட்டேன் இப்படி சொல்லிட்டு வந்து அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு, அவரை திட்டுறது, ஒரு ஆள்கிட்ட பக்கத்துக்கு திட்டுறாரு. கடைசி என்ன சொல்றாரு, அந்த தொடர் வேற தொடர கிடையாது. அஜிலி தாலிக்க அகலத்துல் பாப், இதனாலதான் இந்த விவாதத்தை, அதாவது என்னை சூழ்ச்சியில் அதாவது இந்த சுருக்கத்தை சொல்லிடுறேன், 30 பக்கத்தை வாசிக்கிறத விட இதுல வேற ஒண்ணும் அவர் சொல்லல. எல்லாம் என்னுடைய சகாக்கள்லாம் வற்புறுத்தினார்கள், என்கிட்ட கோரிக்கொண்டார்கள், நீ போகாதீங்க, இன்னும் செஞ்சு விடுவாங்க, அது பயங்காட்டினாங்க. அதனால நான் என்ன செய்யல, போகல. அவர் தன்னை பெரியாளாக்க நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஹக்கு என்னிடத்திலா இருக்கிறது, உண்மை என்னிடத்திலா இருக்கிறது. அகலத்து ஹாதல் பாப், இந்த வாசலை நான் மூடிவிட்டேன். ஒமா ஹலத்துல் ஹஸ்ம பில் பஹதி, விவாதத்திற்காக நான் அவர்கிட்ட போகவில்லை, போக மாட்டேன்ட்டேன். ஒலோ ஐயபனி வகுத்தா, என்னை என்ன வேண்டாலும் குறை சொல்லிட்டு இருக்கட்டும், புறம் பேசினாலும் சரி. இது பக்கம் 55 அதே நூல்ல ஜட்ஜ்மெண்ட் அவர் சொல்றது. அதுக்கடையில எல்லாம் அவர் கூட திட்டி முடிச்சிட்டாரு மகரலிய. நிறைய சான்று இருக்கு. இப்ப நான் பாயிண்ட்கள் எடுத்து வைக்கிறதுக்கு முன் இது பீடிக்குங்க. ஹக்க இவரை தீர்மானிக்கிறதுக்கு நீங்களும் நாங்களும் அவர் காலத்தில் வாழல. யார் அதுக்கு ரொம்ப தகுதியானவங்க, அவர் காலத்தில் வாழ்ந்தவங்க. அவர் காலத்தில் வாழ்ந்தவங்க கூப்பிடும் பொழுது அவர் என்ன செய்யறாரு, வாழ்த்துக்கலாம் முடியாது, நான் பெருசா தப்சீர் எழுதுறேன், நீ பெருசா எழுதுறியாங்கிறாரு. இதுல என்ன விளங்குது, அவர் குர்ஆன் ஹதீஸ் சொல்றதும் தப்பு அர்த்தம் செய்யறதும் அறிஞருக்கு எடுபடாது. இப்ப நம்ம சில அண்ணாமங்கிற ஒரு சென்ற கால வினைக்கு உமர் சாஹிப் ஒரு அர்த்தம் செஞ்சாங்க, அவங்க செஞ்சது இல்ல, அவர் செஞ்சது. இதை மற்றவங்கள்ட்ட போய் செஞ்சு விடலாம். அதனுடைய அர்த்தம் தெரிஞ்சவர்கள்ட்ட போய் இந்த வாதத்தை செஞ்சா நிக்காது. எதுக்கு அவர் பயந்தார்னு விளங்குதுல. சாதாரண ஆட்கள் எல்லாம் சொல்லிட்டாரு. சொல்லிட்டாலும் இது விவாதத்தின் மூலமா முடிவு செய்யலாம்னு ஒருத்தர் கேட்கிறார் வழிய. இதுக்கும் தப்சீர் எழுதுக்கு சம்பந்தம் சிந்திச்சு பாருங்க. நம்ம விவாதத்துக்கு கூப்பிட்டோம், வந்தாங்க, இது கரெக்டான அணுகுமுறை. அவங்க என்கிட்ட எப்படி கேட்டாங்கன்னு வைங்க, நீ ஒரு புஸ்தகம் எழுதிட்டு நான் ஒரு புஸ்தகம் எழுதிட்டு வர்றேன், எது சரின்னு பாப்போம்னாங்கன்னா என்ன வழங்குவோம்? நம்ம காலத்தில் ஒருத்தர் சொன்னா என்ன வழங்குவோம்? இது கதையோ கற்பனையோ மிர்சாவை பற்றி வேற யாரும் சொன்னதோ இல்லை. மிர்சா அவர் கைப்பட நடந்த சம்பவத்தை அவரை எழுதியிருக்கிறார். இதுல என்ன வழங்குறீங்க நீங்க? அவர் மக்களை அறிஞர்களை சந்திக்க அவர் தயாரா இல்ல. இந்த மொழி அறிவு இல்லாம அதனுடைய இதுகளை விளங்காதவங்கள்ட்ட போய் குர்ஆனுடைய ஒரு வார்த்தைக்கு அவர் சொல்ற அர்த்தம், அவர் சொல்ற அர்த்தம் சரியாண்டு யாரு பரிசீலிக்க முடியுமோ அவர்களை சந்திக்கல. அவர் செய்யற அர்த்தத்தை அந்த மாதிரி அரபி படிச்சவர்களுக்கு தான் சந்திக்க முடியும். அது சரியாண்டு யாருக்கு பரிசீலிக்கிற தகுதி இருக்குதோ அவங்கள்ட்ட எல்லாம் மாட்டேன்ட்டாரு. யார்கிட்ட போய் பேசினாரு? தப்பு அர்த்தம் செஞ்சு வாதத்தை எடுத்து வச்சார். ஏன் ஒரு வாதத்துக்கு தயங்கணும்? தெளிவா தெரிஞ்சு வச்சா அவருடைய நிலையை தோல்விச்சு காட்டுறதுக்கு வேற எங்க இருந்து காட்டல. நம்ம சொல்லுவோம் விவாதத்துக்கு கூப்பிடும் போதெல்லாம் அவர் ஓடிட்டாருன்னு சொன்னா அவங்க மத்தவங்க சொல்லிடுவாங்க, என்ன சொல்லுவாங்க, கதை இதெல்லாம் கப்சா, கதை கப்சான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் உருதுலையும் அதுல இருக்கனால, அரபிலையும் உருதுல இருக்கனால உங்களுடைய கவனத்துக்கு வராதுனால நீங்க என்ன செய்வீங்க, கதை விடுறானோ நினைச்சுக்கிறீங்க. அவர் வாக்குமூலம் யாரை பத்தி பேசுறோமோ
அவருடைய வாக்குமூலம். இது ஒரு பீடிகை விளங்கிறதுக்கு, ஒரு ஆளை பத்தி விளங்கி ஹக்க நிலைநாட்டுவதற்கு வழி வந்து நான் கேட்கிறேன். ஹக்கு என்ன மாதிரியான வாதம் இது? நுபுவத்துடைய வாதம். நுபுவத்துடைய வாதத்தை நிரூபிக்கிறதுக்கு இந்த ஒரு முனாவராவுக்கு, இந்த ஒரு சர்ச்சைக்கு ஒத்துக்கிட்டாருன்னு சொன்னா பெருங்கூட்டம் ஹக்கை ஏற்றுக்கொள்ளும். அதுபோல இவருக்கு அதாவது ரூஹுல் குதுஸ் வேற துணையா இருக்கும். இவர் வாதப்படி நம்மளுக்கு மறதியா போயிடும், வாத திறமை இல்லாம போயிடும். இவர் தான் நபி ஆயிடுச்ச, இவருக்கு யாரெல்லாம் துணை இருப்பாங்க? மலக்குகள் எல்லாம் துணையா நிற்பாங்க. இவர் ஒரு குறிப்பு எடுக்க வேண்டியதில்லை, போய் உட்கார வேண்டியதான். அவன் கேட்பான், இவருக்கு பதில் அல்லாஹ் சொல்லி கொடுப்பான். அந்த இடத்துல அவுட்டா போயிடும். எவ்வளவு அழகான வாய்ப்பு இது! இந்த இடத்துல இவன் பயன்படுத்த தயங்கினாரு. எந்த இடத்துல பயன்படுத்தணும்? இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட பயன்படுத்தணும். அவர் சாதாரண லெவல அந்த திறமையை நான் பேசல, அவருடைய திறமை இருக்கா திறமை இல்லையான்னு சொல்லல. இவர் எப்படி வாதம் பண்ணினாரு? நுபுவத்துடைய தாவா செய்கிறார் அப்படின்னா இறை தொடர்பு இருந்துகிட்டு இருக்கு, இறைவனுடைய உதவி வந்துகிட்டு இருக்கு. இறைவன் என்னென்னலாம் இவருக்கு வகை அனுப்பிச்சிருக்காங்க, அதெல்லாம் வருது பின்னாடி. இவருக்கு அறிவிச்ச வகையெல்லாம் கேட்டா நீங்க சத்தமோடு சிரிக்க கூடாதுன்னு கண்டிஷன் இருக்கு. நிறைய பேர் மீறுவீங்க, அதெல்லாம் சொல்லி காட்டுவோம். 3 நாளைக்குள்ள சொல்லி காட்டுவோம். இந்த வகையெல்லாம் கேட்டா இவங்க நீங்களும் சேர்ந்து சிரிப்பீங்க, நீங்களே சிரிப்பீங்க. நான் சொன்னா சிலது உங்களுடைய கவனத்துக்கு வராம இருக்கும். அதனால அந்த நேரத்தில் இந்த விதிமுறையை லேசா தளர்த்த வேண்டி வராது. நான் கூட விமர்சனம் பண்ணாம அதை வாழ்த்தோட சிரிப்பாங்க. நான் சிந்தி சொல்றேன், ஒரு மிகையா சொல்லல, சொன்னபடி நான் ஓவரா சொல்ல மாட்டேன். சொன்னதுக்கு இருக்கு சான்று, அது இருக்கட்டும். இப்ப நான் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? அட ஒரு நுபுவத்துடைய லெவல்ல உள்ளவர் எவன் கூப்பிட்டாலும் அந்த ஆளு வாத திறமையை வச்சு அந்த ஆளு கூப்பிடல. இந்த அடிப்படையில் கூப்பிடாரு குர்ஆன்ல இருந்து, வேற ஒண்ணு வாதம்லாம் எங்களுக்கு இல்ல. சுன்னாவுல இருந்து காட்டு, நீ அர்த்தம் சரின்னு ப்ரூவ் பண்ணிட்டு அதுல இருந்து செய்யி. அப்ப அல்லாஹ் என்ன செய்வான் அந்த இடத்துல? ஒரு நபின்னு சொன்னா என்ன செய்வான்? எப்படி அவருக்கு தான் உதவி செய்வான். வாத திறமை அவருக்கு இல்லாட்டாலும் சரி, அந்த இடத்துல இவர் நாக்க உலர வச்சிருவான். எதிர்த்தரப்புல உள்ள அந்த நம்பிக்கை அவருக்கு இருக்கணும்ல, நமக்கு இல்லாட்டாலும் யாருக்கு இருக்கணும்? நபிங்கிறவருக்கு இருக்கணும். பேசாம உட்காருவோம், நம்ம நபியில அந்த எனக்கு பேச வந்தா வாய உலர வச்சு தடுமாற வச்சு நம்ம ஒரு 5 நிமிஷத்திலேயே அதுல செஞ்சிருக்கணும். செஞ்சு இருந்தா நான் கேட்கிறேன், ஹக்க நிலைநாட்ட வந்துட்டேன், அதே குர்ஆனை கொண்டு தாவா செய்ய வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் என்ன செஞ்சிருக்கணும்? இது ஒரு வாய்ப்பு மெகரலி அடிச்சிருந்தா லட்சக்கணக்கானவர்கள் வந்திருப்பாங்க. அவர் தான் ஜெயிக்க போறார். அவர் நம்பிக்கைப்படி அவர் தான் ஜெயிக்க போறார். அவர் நபில சாதாரண ஆள் இல்லையே, நபிங்கிற அடிப்படையில் அவர் தான் ஜெயிக்க போறார். எத்தனை சொல்ல சாஜாப்பையெல்லாம் பாருங்க. அவர் எதுக்கு என்னை கூப்பிட்டார் தெரியுமா? தன்னுடைய அறிவை நிரூபிச்சு காட்டுவதற்கு, மக்கள் மத்தியில் புகழடைவதற்கு. இருக்கட்டுமே, அமைக்க விட்டு வா. புகழடைய வந்தார்னா ஒரு தட்டு தட்டிட்டு வா. புகழடைவதற்குத்தான் செய்கிறார்கள், அதுக்குத்தான் செய்கிறார்கள், இதுக்குத்தான் செய்கிறார்கள். அந்த ஆளை போட்டு நபி மூட கிற்க மடையன்லாம் கூட வார்த்தை வந்துச்சு. மூடன்னு சொல்றாரு, மூட அப்படி இப்படி எல்லாம் என்ன செய்யறாரு? அவரை போட்டு மட்டம் தட்டி நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, நான் வரமாட்டேன், அது அல்லாஹ் என்னை நிரூபித்து விட்டான், அல்லாஹ் நிரூபித்து விட்டா நான் என்ன செய்ய மாட்டேன், அதுக்கு வரமாட்டேன். என்ன புஸ்தகம் போட்டி வச்சுக்கிருவோம், புஸ்தகம் எழுதுற போட்டி வச்சுக்கிருவோம். அப்ப என்ன வழங்க? அவரு நல்ல புஸ்தகம் எழுதுறோம்னு ஒத்துக்கலாம். இதுல என்ன ஒத்துக்கலாம்? நல்ல புஸ்தகம் எழுதுறாருன்னா ஒத்துக்கலாமே தவிர இதுல என்ன நுபுவத்து இஸ்பாத்தாக போகுது? விளங்கிருச்சா? சரி, அடுத்து வாங்க விஷயத்துக்கு. இது ஒரு பீடிகை. அவரை ஓரளவுக்கு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு வாழ்த்து பின்வா இப்படி சொல்லுவாங்க, எல்லாம் பொய் சொல்லுகிறார்கள், எல்லாம் அவங்க தான் ஓடினாங்க, நாங்க ஓடலாமாங்க. இந்த ஓடின வாக்குமூலம் இதுல இருக்கு, அதை தெரிஞ்சுக்கணும். கதை இல்ல, ஓடி போன யார் ஓடினாங்க வாக்குமூலம் அவர் நூல்ல இருந்து காட்டுறோம். முன்னெல்லாம் வேற மக்கள்கிட்ட பேசும்போது நீங்க என்ன செய்வீங்க, மற்றவங்க என்ன செய்வீங்க, அதெல்லாம் கிடையாது. சும்மா கதை, இதெல்லாம் யாருங்க பார்த்தது? பார்க்காத ஒன்றை யார் சம்பந்தப்பட்டது அவர் நூல்ல தான் காட்ட முடியும். அப்புறம் ஒவ்வொன்னா நான் கேட்கிறேன் பாருங்க, ஒவ்வொன்னா கேட்கிறேன். 100 கேடுங்க, 100 லட்ச. இப்ப 100 லட்சத்துல 100 லட்சம் ஒரு நூலுங்க. இது ஒரு கிதாப். இது மிர்சா குலாம் முகமது அவர் தான் எழுதுனது, வேற ஆள் எழுதுனது இல்ல. இப்ப நம்ம 2 நாளாவா 3 நாள் அந்த தலைப்பை நான் சுட்டிக்காட்ட வரல, அந்த தலைப்புக்கு வரல, இந்த தலைப்புக்கு தான் சொல்றாங்க. 3 நாட்களாக வாதம் பண்ணோம். என்ன வாதம் பண்ணோம்? முசாய்வர்கள் வாதம் பண்ணார்கள், எந்த மனிதனும் மௌத்தாகாம இருக்க முடியாது, வானத்துல ஐயா இருக்கிறதுங்கிறது இல்ல, சாத்தியமே இல்ல, மௌத்தாகித்தான் தீரணும் அப்படின்னு சொல்லி உணவு எங்க கிடைக்கும், சோறு எங்க கிடைக்கும், அவருக்கு முடியெல்லாம் வளர்ந்து போயிருமே, தாடி வளர்ந்து போயிருமே, இப்படி என்னென்னலாம் என்ன செஞ்சாங்க, வாதம் பண்ணாங்க. இந்த வாதம்லாம் அவங்க பண்ணல, சொந்தமா பண்ணல, அப்படித்தான் அவர் பண்ணார். மிர்சா குலாம் பண்ண வார்த்தை தான் அவங்க எடுத்து வச்சாங்க, அது சந்தேகம் கிடையாது. அவர் சொல்றாரு பாருங்க,
ஹாதா ஹுவ மூசா. ஹாதா பக்கம் 68-69, பக்கம் 68-69. ஹாதா ஹுவ மூசா, இதோ மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்களே. அல்ல கவனிங்க, ஃபதல்லாஹு, இவர் அல்லாஹ்வுடைய ஃபத்தா, அல்லாஹ்வுடைய இளைஞர் இவர். அல்லதி அஷார் அல்லாஹு பி கிதாபிஹி, அல்லாஹ் தன்னுடைய கிதாபிலே குர்ஆனிலே சுட்டிக்காட்டி இருக்கிறான். இலா ஹயாத்திஹி, அவர் உயிரோடு இருப்பதாக சுட்டிக்காட்டி இருக்கிறான். நீங்க வேற மாதிரி நினைச்சுக்க கூடாது, இந்த வரலாம் வாசிக்கணும். பரல் அலைனா, நம்மீது அல்லாஹ் கடமையாக்கி விட்டான். அந்நூமின அன்னஹு ஹய்யுன் ஃபிஸ் ஸமா, அவர் வானத்திலே இன்றும் உயிரோடு இருக்கிறார் என்று நம்ப வேண்டும். வலம் யமுத், அவர் மௌத் ஆகவில்லை. இந்த வலம் யமுத்துக்கு உருதுல தர்ஜுமா பண்ணல, ரொம்ப டெக்னிக். இந்த வலம் யமுத்து அரபியை போட்டுவிட்டு கீழே உருதுல அர்த்தம் செய்யல, அதையும் கவனத்துல வச்சுக்கிறீங்க. லைஸ மினல் மையத்தீன், அவர் மையத்துகள்ல ஒரு ஆள் இல்லை. மையத்துகள்ல ஒரு ஆள் இல்லைன்னா ஒரு இலக்கியமான அர்த்தம் செஞ்சிருவாங்களாம். அதுதான் அது செஞ்சு விட்டு லம் யமுத், அவர் மௌத்தாகவில்லை என்று இருக்கு அரபி. அரபி இருக்க உருத காண, அரபி இருக்கு மேல வலம் யமுத்துன்னு சொல்லி கீழே உருது அர்த்தம் செய்யும் போது ஒவ்வொரு லைனுக்கு உருது அர்த்தம் வருதுங்க. ஒவ்வொரு லைன் அரபி, ஒரு லைன் உருது. உருது அர்த்தம் செய்யும் பொழுது என்ன செய்யல, லம் யமுத்துக்கு அர்த்தமும் செய்யல. இது என்ன புக்கு, இது நூருல் ஹக். இந்த புத்தகத்துக்கு பேர் என்னது, இதுல 3 கிதாபுடைய மொத்தம் 3 கிதாபுடைய சேர்ந்தது முதல் கிதாபுக்கு நூருல் ஹக். இந்த நூருல் ஹக்ல பக்கம் 69 இருக்கு, 68-69. இப்ப நல்லா கவனிங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் இதுல பல விஷயம். வானத்தில் உயிரோடு இருக்கிறார் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹய்யுன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் உயிரோடு இருக்கிறார். ஒன்னு, வேற இலக்கிய அர்த்தம் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அம்பாத்தும் கைரோ ஹையாயின், வேற அர்த்தம் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி லம் யமுத், அவர் சாகல, மௌத் ஆகல. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யல, மௌத் ஆகல. அதுக்கு மேலே வேற அர்த்தம் செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஒலைஸ மினல் மையத்தீன், அவர் ஹய்யி, மௌத் ஆகல, மையத்துகளில் ஒரு ஆள் இல்ல. 3 செய்தியை சொல்றாரு. இவ்வளவு நாளா பேசினதுக்கு அவரே இதை பேசிருக்காரு. எவனும் இருக்க முடியாது, அதெல்லாம் பேசிருக்காரு. அவர் பேசினதுக்கு சான்று நாங்க காட்ட வேண்டியது இல்ல. அதை பூரா அவங்க 3 நாளா காட்டி விட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துக்கு நினைச்சிட்டாங்க, அவ்வளவு எடுத்து காட்டி விட்டாங்க. இத வேடிக்கை என்ன, 2 விஷயம். இது அவருடைய வாதத்துக்கு அவர் முரண்படுறார். முரண்பாடு என்பது ஒரு மனிதன் அளக்கிறதுக்குரிய சரியான அளவுகோல். முன்னுக்கு பின்னு முரணா பேசுறதுங்கிறது இருக்க, அது சாதாரண மனிதன்ட்ட வரலாம். வந்துடலாம், நானே முரணா பேசுறேன்னு வைங்களேன், அது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. நபிங்கிற ஒருத்தர் வர முடியாது, கண்டிப்பா இருக்க முடியாது, முரண்பட மாட்டாங்க. இதுல ஒரு வேடிக்கையான விஷயம் தெரியுமா, இப்படி அல்லாஹ் சொல்றாங்க குர்ஆன்ல, முக்கியமான அதையும் சொல்றாரு இந்த இடத்துல. அஷார் அல்லாஹு பி கிதாபிஹி, இதுல எத்தனை விஷயம் இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்தோட இருக்கிறார், வானத்துல தான் ஹயாத்தோட இருக்கிறார். இதுக்கு வேற ஹயாத் அர்த்தம் இல்ல. மூசா மட்டும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதுதானே, மூசா குறிப்பிட்டு சொல்றாங்க உயிரோடு இருக்கிற வானத்துல. இலக்கிய அர்த்தம் செய்யக்கூடாதுங்கிறதுக்கான உலம் யமுத், மௌத் ஆகவில்லை. 3 வார்த்தை கவனிக்கணும். ஹய்யா இருக்கிறார், வானத்துல ஹய்யா இருக்கிறார். உலம் யமுத், மௌத் ஆகவில்லை. ஒலைஸ மினல் மையத்தீன், மையத்துகள்ல ஒரு ஆள் இல்ல, அவர் இறந்தவர்கள் ஒரு ஆளு இல்ல. இந்த 4 அம்சத்தை அவர் சொன்னது இதுக்கு முந்தி எடுத்து வச்ச அவ்வளவு வாதத்துக்கு முரண். அவரே அவருக்கு முரண்படுறார். முரண் இல்லேன்னு என்னத்தையாவது விளக்குனாலும் அல்லாஹ்வுடைய கிதாபில் இருக்குங்கிறாரு, அந்த வசனத்தை எடுத்து காட்டணும். இல்லாட்டி அல்லாஹ் மீது இட்டு கட்டினதாயிரும். அல்லாஹ்வுடைய கிதாபில் குர்ஆன்ல இருக்குது. இப்ப குர்ஆன்ல இருக்குதா என்ன செய்யணும், குர்ஆன்ல இருக்குற 2 விஷயம் நான் சொன்ன 2 விஷயம் கவனிக்கணும். 2 டாபிக் இருக்குது. ஒன்னு இவர் இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் பத்தி சொல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்லக்கூடிய கருத்து. 2வது, இந்த கருத்தை அல்லாஹ் தன்னுடைய கிதாபில் சொல்கிறான். பாயிண்ட் வழங்குதா? அல்லாஹ்வுடைய கிதாபில் இல்லைன்னா என்னவாயிரு, ஃபமன் அலமு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹில் கதிப, அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டுபவனை விட மகா அநியாயக்காரன் யார் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். குர்ஆன்ல இருந்து அவங்க காட்டலன்னா இந்த இதுக்குள்ள ஆயத்தை, மிர்சா குலாம் முஹம்மது மகா அநியாயக்காரர் நான் சொல்லல, அல்லாஹ் சொல்ற வச்சு சொல்றேன். குர்ஆன்ல காட்டிட்டா ஓகே, மத்த கேள்விக்கு பதில் சொல்லணும். ஒன்னும் குர்ஆன்ல இருந்து காட்டி விட்டார்களே ஆனால் குர்ஆன்ல இருக்குதுன்னு சொன்னது ஓகே. அப்படி சொல்லிட்டாரையானால் குர்ஆன்ல இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்ட இந்த வாதத்தை ஏன் செஞ்சார்? எப்படி ஒருத்தன் இருக்க முடியும்? எப்படி ஒருத்தனுக்கு நகம் வளராம முடி வளராம அதெல்லாம் இருக்க முடியும்? என்ன திம்பார் சோறு அங்க இருக்கலாம், இங்கதானே இருக்குது. அப்படி குர்ஆன்ல இதை எடுத்து காட்டிட்டாருன்னா தெரிந்து கொண்டே
அவருக்கு உண்மை விளங்கிக்கிட்ட வேணும்னு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை மௌத்தாக்கி தன்னை ஈசான்னு சொல்றதுக்காக வேண்டி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை மட்டும்தான் மௌத்தாக்குறார். கவனிக்கிறீங்க, வழங்குதா? நான் கேட்கிற பாயிண்ட் இல்ல, பல கோணத்துல கவனிக்கணும். இதற்குரிய ஆயத்து குர்ஆன்ல இருந்து எடுத்து காட்டிட்டாங்கன்னா இந்த அவர் செஞ்ச ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை சொன்ன அவ்வளவு வாதம் பொய். எப்படி வச்சாலும் என்ன விளக்கம் சொன்னாலும் அவர் பொய் சொல்லி இருக்கிறார் என்பதும் முரண்படுறாருங்கிற இப்படி சொன்னால் நல்லா கவனிங்க. இதுக்கு இப்படி சொன்னாலும் முரண்பாடு, அப்படி சொன்னாலும் அதான் வேடிக்கை. நீங்க என்னத்தை சொன்னாலும் சரி, கவனிக்கிறீங்களா? மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து உயிரோடு இருக்கிறாங்கன்னு ஆயத்தை காட்டினாங்கன்னு வச்சுக்கிருவோம். அப்ப ஈசாவுக்கு சொன்ன அவ்வளவு பொய் ஆயத்துமா இல்லையா? முரண்பாடு. ஆயத்து இல்லன்னு வைங்க, அப்ப பொய் சொன்ன குற்றம் ஒண்ணு, என்ன பொய் சொன்ன குற்றம் ஒண்ணு, முரண்பட்டது ஒண்ணு, ரெண்டு குற்றமாகும். அதாவது அவர்கள் இப்படி சொன்னார்களேயானால் மிர்சா வந்து பொய் சொன்னா மட்டும் ஆகும், அப்படி சொன்னார்களேயானால் பொய்யும் முரண்பாடு சேர்ந்த வருடம் ஆகும். இதுக்கு தெளிவான சான்ற காட்டி என்ன அதைத்தான் அளவுகளை வச்சாங்க. நான் உங்கள்கிட்ட இருந்தேனே பொய் சொன்னேனா அப்படி விடுங்க. அவர் அதை சொன்னாதானே சொன்னாங்க, ஏப்பா என்னை பார்க்க கூடாதா? நாங்க மிர்சா காலத்துல வாழல போய் பாக்குறதுக்கு இதெல்லாம் பார்க்க முடியும். மிர்சா காலத்துல வாழ்ந்து அவர் போய் பார்த்து செய்யலாம். அவரோட சின்ன பிள்ளைங்க நாங்க பழகி இருந்தோம்னா அவரோட வந்து நாங்க பாக்குறதுக்கு வழி இதுதான். என்ன சொல்லியிருக்காருங்கிறத பாக்குறதுக்கு இதான் வழி, இதுலதான் பாக்குறோம். ஆக இந்த ஒண்ணுக்கு நம்பர் 1 போட்டு சொல்லிக்கிறேன். அதாவது முதல்ல வாதத்துக்கு ஒண்ணுங்கிறது பீடிகை, அதுக்கு விளக்கம் சொல்றாருன்னு சொல்லலாம். விளக்கம் சொன்னா விளக்கத்துக்கு விளக்கம். ஏன்னா அந்த டாபிக் ஃபுல்லா நான் படிச்சு விட்டேன். மின் அவலிகில் ஆகிரி படிச்சுட்டு அதை சொன்னேன். ஏஜாசுல் மசீஹ்ங்கிறத அந்த ஒரு இடத்துல எனக்கு தேவையான வார்த்தையை எடுத்துட்டு நான் சொல்லல. முன்ன அப்படி வந்திருக்கு பின்ன வந்திருக்கும்பாங்க. ஏஜாசுல் மசீஹ்ங்கிறதுல அல்ஹம்து சூராவுக்கு அவர் சொல்ற விளக்கம் வரைக்கும் கம்ப்ளீட்டா அதுல அவர் உலக இருக்கிறது வரைக்கும் உலகம் சொல்ற நான் நிரூபிப்பேன். குர்ஆனுக்கு மாத்தமா சொன்னதை அது நீங்க சொல்றீங்களா, அது மாதிரி ஒரு நூல் உலகத்துல இல்லன்னு சேலஞ்சு, அந்த சேலஞ்சுக்கு நான் சொல்லுவேன். அது என்னென்ன உலா இருக்கு சேலஞ்சு அதையும் சொல்லுவேன். அதை முழுமையா படிச்சுட்டு தான் சொல்றேன். முன்பின் பார்க்க வேண்டும்ல சொன்னா அதுக்கு முன்னே நான் கொண்டாந்து செய்வேன், அவர் சொல்வதுதாங்க நிரூபிப்பேன். அதனால எங்களுக்கு தேவை மிர்சா குலாம் முகமது என்பவர் இது விஷயத்தில் என்ன சொல்கிறார், இதுக்கு பதில் வேணும். இதுக்கு எங்களுக்கு பதில் வேணும். எதுக்கு பதில் வேணும்? மூசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு வானத்தில் இருக்கிறாங்க, இன்னும் மௌத்தாவல அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்னு சொன்னதற்கும் பதில் வேணும். ஈசா விஷயத்துக்கு அவர் சொன்னதற்கெல்லாம் மாத்தமா இது இருக்குது, அதுக்கும் பதில் வேணும். எந்த பதிலையாவது நீங்க சொல்லுங்க, அடுக்கடுக்காக வந்து கொண்டே இருக்கும். அடுக்கடுக்காக ஒவ்வொரு பொய்யும் முரண்பாடும். இந்த சிரிக்கத்தக்கதெல்லாம் அன்னைக்கு சொல்ல 3ஆவது நாள் தான் சொல்லுவேன். முதல் ஒரு பொய்களை தான் நிரூபிக்க போறேன். பதில் சொல்லலாம். ஒரு செல்போன் இருக்கு, நான் என்ன சொல்றேன், ஒரு பட்டியல் வாட்சி விட்டு கூட வேலை இல்லை. இப்படி சொன்னாலும் तुम अपनी तरफ कुरान है, कुरान भी है, कुरान में है कि जब भी पहले किया तो लोग अपने यहाँ पर ये क्या खाना पीता क्या खाना पीता करता أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما